Hello friends, welcome back to How to Videos. So recently நமக்கு வந்து பாத்தீங்கன்னா MIUI தரப்புல இருந்து அவங்க லேட்டஸ்ட் அப்டேட் ஆன MIUI 14 வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. சோ இப்போ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த MIUI 14 வந்து கொஞ்சம் கொஞ்சமா ரிலீஸ் ஆயிட்டு இருக்கு. சோ ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபிளாக்ஷிப் டிவைஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. சோ இப்போ லோ எண்ட் டிவைஸ் எல்லாத்துக்குமே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா MIUI 14 வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ MIUI 14 வந்து சைனால ரிலீஸ் ஆகும்போது நமக்கு ஒரு சூப்பரான ஃபீச்சர் வந்து கொடுத்திருந்தாங்க. சோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா MIUI 14 widgets. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நமக்கு இந்தியால வந்து பாத்தீங்கன்னா அந்த widget ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா அபிஷியலா வந்து கிடையாது. பட் ஆனால் அந்த widget ஆப்ஷன் வந்து பார்த்தா ரொம்ப சூப்பராக வந்துருக்கு. எப்படி சூப்பராக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் ரீசெண்டாக வந்துட்டு ட்ரெஃபஸ்ட்ன்ற ஒரு கஸ்டம் வாய்ஸ்லேருந்து இருந்தேன். ஸோ ஸ்டாக் ஆகிற மாதிரி இருக்கும், நல்லா தான் இருந்துச்சு. பட் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆச்சு, ஒரு 3 மாதத்துக்கு மேலே கஸ்டம் ரொம்ப ட்ரெஃபஸ்ட் யூஸ் பண்ணுறேன். ஓகே MIUI 14 வந்து நம்ம போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என் Redmi K20 வந்து பார்த்தீங்கன்னா MIUI 14 ஃப்ளாஷ் பண்ணேன். ஒரு சைனா ரோம் வந்து ஃப்ளாஷ் பண்ணேன். அந்த சைனா ரோமில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா widget வந்து இருந்துச்சு. ஓகே ஸோ நான் யூஸ் பண்ணி பார்த்தா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நிஜமாக நமக்கு அந்த widgetலாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா widgets வந்து எப்படி ஒர்க் ஆகுது, ஸோ அதை பற்றி டீடைல்ஸ் எல்லாமே பார்க்கலாம். ஸோ கைஸ் இந்த MIUI 14 இந்த widget ஃபீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா சைனால தான் வந்து இருக்கு, இந்தியாவுக்கு வந்து கிடையாதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நமக்கு இந்தியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ண கிடையாது. நீங்கள் போய் அந்த widget பேஜ் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்து MIUI 14 சைனா widget வந்து பாருங்கள். ஸோ நமக்கு widget பேஜே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் இதேவோட MIUI 14 இந்தியா ரோமோட widget பேஜ் செக் பண்ணியிருந்தீங்கன்னா ஸோ ஆதி காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதே சேம் widget பேஜ் தான் வச்சுருக்காங்க. அதே போரிங் widget பேஜ் தான் இருக்குது. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்குது. பட் நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா அன்அஃபிஷியலாக ஒரு ட்ரிக் இருக்கு. அந்த ட்ரிக் யூஸ் பண்ணி நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா சைனாவோட இருக்க அந்த widget ஃபீச்சர் வந்து நம்ம இந்தியன் ரோம் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இது எப்படி பண்ணுறாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நான் வந்துட்டு பண்ணி காட்டலாம். ஸோ அது கொஞ்சம் வேற மாதிரி ட்ரிக்காக இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போடல. பட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. அந்த வீடியோவில் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பண்ண சொல்லி கொடுப்பாங்க. ஸோ பேசிக்காக என்ன பண்ணுறாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த widgetோட ஃபீச்சர் வந்து சிஸ்டமோட லான்ச்சரில் வந்து இருக்கு. ஸோ நம்ம ஃபோனில் நம்ம நார்மல் இந்தியன் ரோமில் வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம் பேக்கப்குள்ளே போயிட்டு நம்ம லான்ச்சர் வந்து பேக்கப் பண்ணி வச்சுருவாங்க. அப்போ நமக்கு என்ன ஆகுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் மேனேஜர் வந்து ஒரு பேக்கப் ஃபைல் வந்து கிரியேட் ஆகும். அந்த பேக்கப் ஃபைலை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வச்சுக்கிட்டு நம்ம சைனாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டம் லான்ச்சர் இருக்கும். அந்த பேக்கப் ஃபைல் எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த இந்தியன் ரோமில் இருக்கிற அந்த பேக்கப் ஃபைல் டிலீட் பண்ணிட்டு சைனாவோட வந்து போட்டுட்டு நமக்கு ஓவர் ரைட் வந்து பண்ணிடுறாங்க. அப்போ நமக்கு வந்து திரும்பி நம்ம போயிட்டு ரீஸ்டோர் வந்து கொடுக்கும்போது சைனாவோடது வந்து பார்த்தீங்கன்னா ரீஸ்டோர் வந்து ஆயிடுது. ஸோ அதனால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த widget ஃபீச்சர் வந்து கிடைக்குது. ஸோ ரொம்ப சிம்பிளான ட்ரிக் தான். மேபி வந்து ஃபியூச்சரில் தான் ப்ராப்ளமான டவுட்டாக இருக்குது. ஏன்னா வந்து பார்த்தோம் லான்ச்சரே ஃபுல்லாக மாத்திரம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச்சர் ஸ்டாப் ஒர்க்கிங் வந்துச்சு அப்படின்னா மேபி உங்கள் ஃபோனை வந்து ஃபார்மேட் பண்ணுற மாதிரி வரலாம். ஸோ அது வந்து கரெக்டாக தெரியல. ஸோ அதனால் வந்து பார்த்தா அந்த மெத்தட் வந்து போடல. பட் உங்களுக்கு இந்தியன் ரோமில் வந்து நீ யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சினா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த widget வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே இப்போ எங்கிட்ட இருக்கிற மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா Redmi K20. ஸோ இதில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா MIUI 14 ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் வந்து பார்க்கலாம் மை டிவைஸ். ஸோ இங்கே வந்து பார்க்கலாம் MIUI 14 வருஷன் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த MIUI 14 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைனா பேஸ்டு ஒரு ரோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால் நமக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபீச்சர் வந்து இருக்குது. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஹோம் ஸ்க்ரீன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஜஸ்ட் இப்போ வந்து டாக் டேப் பண்ணுறேன். ஓகே ஸோ இந்த மாதிரி அனிமேஷன் வந்து காட்டும். ஸோ நீங்கள் மறுபடியும் வந்து டேப் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் டேப் பண்ணும்போது ஒரு விதமான அனிமேஷன் வந்து காட்டுது. ஸோ இதே மாதிரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனிமேஷன் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் ஸ்க்ரீன் வந்து பார்க்க ரொம்ப நீட்டாக வந்திருக்கு. ஸோ இந்த ஹோம் ஸ்க்ரீன் லுக் வந்து பாருங்கள், நல்லா இருக்கான்னு சொல்லி பாருங்கள். ஸோ என்ன பண்ணியிருக்கேன்னு வந்து பார்த்தீங்கன்னா MIUI 14 வந்து அந்த என்லார்ஜ்டு ஐக்கான் இருக்கும். ஸோ நார்மல் ஃபோல்டர் தான், நான் வந்து பெருசு வந்து பண்ணியிருக்கேன். நார்மலாக வந்து இந்த ஃபோல்டர் வந்து எப்படி இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னு எடிட் ஃபோல்டர் வந்துடும். எடிட் ஃபோல்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலர்னு இருக்குது. ரெகுலர் செலக்ட் பண்ணி டிக் கொடுத்துட்டேன் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோல்டர் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பழைய ஃபோல்டர். பட் MIUI 14 வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபீச்சர் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ எடிட் ஃபோல்டர் வந்து கொடுக்குறீங்க, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்லார்ஜ் வந்து கொடுத்துட்டு ஜஸ்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி லுக்கில் வந்து காட்டும். ஸோ இதில் தான் வந்து நான் இந்த மாதிரி வந்து வச்சுருக்கேன். ஓகே ஸோ இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் ஸ்க்ரீன் ஜஸ்ட் ஸ்வைப் அப் பண்ணலாம், widget வந்து வரும். widget பேஜ் வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நான் ஹோம் ஸ்க்ரீன் ஸ்வைப் பண்ணிக்கிறேன். ஸோ widget வந்துருச்சு. ஸோ இந்த widget பேஜோட லுக்கையே வந்து பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்துருக்கும். பட் நமக்கு எல்லாமே வந்து இப்போ சைனால தான் எழுதியிருப்பாங்க. ஓகே ஸோ கைஸ் இதில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேட்டகரி சர்வீஸ்ன்னு இருக்கும். ஸோ இது நமக்கு ஃபஸ்ட்டாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரேம், தென் அதுக்கப்புறம் வந்து ஸ்டோரேஜ் எல்லாம் க்ளீன் பண்ணுறது, அதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குன்னு காட்டும். தென் அதுக்குள்ள ஒரு சிலதுக்கப்புறம் widgetலாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது நமக்கு என்னென்னு புரியல. ஸோ நெக்ஸ்ட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெதர் widget எல்லாமே இருக்குது. ஓகே அதுக்கப்புறம் இது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில கேம் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி பர்சன்டேஜ். ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணி நான் ஹோம் ஸ்க்ரீன் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஆல்ரெடி நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிட்டேன். ஓகே ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேப்சூல் மாதிரி நமக்கு வந்து வந்துடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி பர்சன்டேஜ் வந்துட்டு 53 வந்துருக்கு, நீங்கள் வந்து பார்க்கலாம்.
ஓகே பேட்டரி பர்சன்டேஜ் 53 இருக்குது. பட் இதே நீங்கள் ஹோம் ஸ்க்ரீன்லேயும் உங்களுக்கு வந்து பார்த்தா அதே மாதிரி வந்து காட்டிடும். ஸோ பார்க்க ரொம்ப நீட்டாக வந்துருக்கு. ஸோ இதில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாக் விஜிட் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி நமக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பாருங்கள், இது கூட ஒரு கிளாக் தான். ஒவ்வொரு டைம் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அனிமேஷன் வந்து காட்டும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த கேட் வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ இந்த கிளாக் வந்து நான் போட்டேன். ஸோ லாக் பண்ணிவிட்டு திரும்பி ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்துருப்பீங்க அந்த கிளாக் வந்து எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து பார்க்கவே ஒரு ப்ரீமியம் லுக்கில் வந்துருக்கு. அந்த டாக் வந்து பாருங்கள். ஓகே, ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைம் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா அனிமேஷன் வந்து காட்டும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த பேட்டரி விஜிட் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து பாருங்கள். ஓகே, ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஜிட் வந்து வரும். ஸோ நல்லா இருக்குது பார்க்க. இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஜிட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஷ் ஆட் பண்ணி வச்சுருந்தோம். இப்போ டாக் வந்து பார்த்துருந்தீங்க, கேட் ஆட் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் நமக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கூட வந்து ஒரு சிலலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ லீஃப் வந்து ஆட் பண்ணலாம். லீஃப் ஆட் பண்ணியாச்சு. ஜஸ்ட் டிக். ஓகே, ஸோ லீஃப் வந்து நமக்கு வந்து ஆட் ஆகிடுச்சு. ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அனிமேட் வந்து ஆகுது. அந்த அனிமேஷன் வந்து பார்க்க நீட்டாக வந்து இருக்குது. இதில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கார்ட்டூன் செக்ஷன் வந்து இருக்குது. அதுக்குள்ளே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சின்சான் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. ஸோ சின்சான் காலண்டர் வந்து இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து பார்க்கலாம் சின்சான் கிளாக்கு, தென்க்கப்புறம் வெதரு. ஸோ தென் இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சின்சான் கிளாக் வந்து செலக்ட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இப்போ ஹோம் ஸ்க்ரீனில் வந்து பாருங்கள் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சின்சான் கிளாக் வந்து ஆட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஜிட் பேஜ் வந்து சூப்பராக வந்து கஸ்டமைஸ் பண்ண முடியும். ஸோ இந்த விஜிட் பேஜில் இருக்கிற ஐகான்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்துருக்கு. இதெல்லாமே ஜஸ்ட் தெரிஞ்சுக்குங்க. இல்லை எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி விஜிட் வந்து வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து இருக்குது. ஸோ அதில் நீங்கள் வந்து பார்த்து வந்து எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்து அதே மாதிரி வந்து பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த விஜிட் வந்து கிடைக்கும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஓன் ரிஸ்கில் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஓகே, ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்துருப்பீங்க எப்படி நமக்கு இந்த விஜிட் பேஜ் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சைடில் இருக்கிற இந்த ஆப் வாலெட் ஃபீச்சர் கூட நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைனாவில் இருக்கிற சூப்பராக வந்துருக்கு. ஸோ நமக்கு அது பழைய நம்ம கூகுள் வாலெட் வச்சுருப்போம் மற்ற எல்லா ஃபோன்லேயும். பட் உங்களுக்கு வேணால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். பட் இந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு ப்ரீமியம் லுக்கில் வந்து இருக்காது. பட் சைனாவோட ஆப் வாலெட் அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்துருக்கு. ஓகே, ஸோ கைஸ் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சைனாவோட விஜிட் யூஐ. ஸோ இது நமக்கு வந்துட்டு எல்லா ஃபோனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி கொடுத்து நல்லா இருந்திருக்கும். பட் எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷியோமி வந்து சைனாவில் இருக்கிற ஃபீச்சர் இந்தியாவுக்கு வந்து கொடுக்கலன்னு தெரியல. பட் இது பார்க்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்துருக்கு. மேபி வெயிட் பண்ணி பார்க்கலாம் MIUI 15 வந்து வருதா அப்படின்னு சொல்லிட்டு. பட் வரக்கான சான்ஸ் வந்து ரொம்ப கம்மி தான். வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறோம். ஸோ கைஸ் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு வந்து மறக்காம ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழே ரிப்பன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் பெல் கிளிக் பண்ணால் 3 ஆப்ஷன் வந்து காட்டும். அதில் ஆல்னு செலக்ட் பண்ண நம்ம போகிற நோட்டிஃபிகேஷன். ஸோ இந்த வீடியோ அவ்வளோ சந்திக்கிறேன். See you guys, bye. Have a nice day.